கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ என குறுகிய காலத்திலேயே ஹிட் படங்களை கொடுத்து முன்னணி இயக்குநராக மாறிவிட்டார் லோகேஷ் கனகராஜ். இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் முதல் முறையாக இணைந்த படம் கூலி. இந்த படத்தில் அவர் ரஜினியின் ரசிகராக மாறி பல சம்பவங்கள் செய்திருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனிருத்தின் இசையில் உருவாகி இருக்கும் இப்படத்திற்கு மாபெரும் அளவில் ஹைப் உலக அளவில் உருவாகி இருக்கின்றது. தமிழக அளவில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய அளவிலும் கூலி படத்திற்கு அதிக எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. முன்பதிவும் அமோகமாக இருப்பதால் கண்டிப்பாக இப்படத்தின் ஓபனிங் சாதனை படைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்படம் வெளியாக இன்னும் சில தினங்களே இருக்கும் நிலையில் லோகேஷ் கனகராஜ் இப்படத்தின் தொழில்நுட்ப கலைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஒரு பதிவின் மூலம் நன்றிகளை தெரிவித்து வருகின்றார். அந்த வகையில் அனிருத் நன்றி கூறி பதிவு ஒன்றை வெளியிட்டார். ஒவ்வொரு முறையும் நாம் இணையும் பொழுது அந்த படைப்பு தரமாக உருவாகி இருக்கின்றது. அனைத்திற்கும் நன்றி, லவ் யூ என நிகழ்ச்சியாக பதிவிட்டு இருக்கின்றார் லோகேஷ் கனகராஜ். அதே போல அனிருத்தும் எங்கு துவங்கி தற்பொழுது எங்கு இருக்கின்றோம் என்ற எமோஷனலாகவும் நிகழ்ச்சியாகவும் பதிவிட்டு இருக்கின்றார். இந்த நிலையில் மாநகரம் மற்றும் கைதி ஆகிய படங்களில் லோகேஷ் கனகராஜ் பாடல்களை வைக்கவில்லை. முதல் 2 படங்களிலும் லோகேஷ் கனகராஜ் பாடல்கள் வைக்கவில்லை. முதல் முறையாக தான் இயக்கும் 3வது படமான மாஸ்டர் திரைப்படத்தில் லோகேஷ் கனகராஜ் பாடல்களை வைத்தார். விஜயின் மூலமாக அனிருத்துடன் இணையும் வாய்ப்பு லோகேஷிற்கு கிடைத்தது. தளபதி விஜய்க்காகவும் அவரது ரசிகர்களுக்காகவும் தான் லோகேஷ் மாஸ்டர் படத்தில் பாடல்கள் வைத்தார். அப்பாடல்கள் அனைத்தும் வேற லெவல் ஹிட் அடித்தது. அப்பொழுதுதான் அனிருத்துடன் முதல் முறையாக கூட்டணி அமைத்தார் லோகேஷ். பிறகு விக்ரம், லியோ, கூலி என இவர்களது பயணம் வெற்றிகரமாக போய்கொண்டு இருக்கின்றது. லோகேஷ் கனகராஜின் ஆஸ்தான இசையமைப்பாளராக மாறிவிட்டார் அனிருத். இவர்கள் கூட்டணியில் வெளியான மாஸ்டர், விக்ரம், லியோ, கூலி என 4 படங்களிலும் அனைத்து பாடல்களுமே வேற லெவலில் ரீச் ஆகி ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே மாஸ்டர் முதல் லியோ வரை லோகேஷ் மற்றும் அனிருத் கூட்டணி ஹேட்ரிக் வெற்றியை பதிவு செய்துவிட்டது. கூலி படத்தின் மூலம் 4வது முறையாக இணையும் இவர்கள் இப்படத்தின் மூலமும் வெற்றி பெற்று தமிழ் சினிமாவின் வெற்றி கூட்டணியாக தொடர்வார்கள் என ரசிகர்கள் கூறி வருகிறார்கள். இப்படத்தை ஒரு சில பிரபலங்களும் ஸ்பெஷல் ஷோ திரையிட்டு இருக்கிறார்கள். லோகேஷின் மிகவும் நெருங்கிய நட்பில் இருப்பவர் தளபதி விஜய். லியோ படத்தின் பொழுதுதான் கூலி படத்தின் வாய்ப்பு கிடைத்ததாலும் முதலில் வாழ்த்து சொன்னவர் விஜய் தானா. தற்பொழுது இப்படத்தை திரையிட்டு விஜயின் பாராட்டுகளையும் பெற்றிருக்கிறார் லோகேஷ். ரஜினியை விட்டு ஒரு பாடல் காட்சி இருக்கிறதாம். இதனை பார்த்து தலைவர் ரஜினி இல்லாம இந்த காட்சி தேவையா என கேட்டுள்ளாரா. படம் கண்டிப்பாக மெகா ஹிட் அடிக்கும் என வாழ்த்து கூறி படக்குழுவை கொண்டாட வைத்துள்ளார்.